விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பணம் கொடுத்தது யார்? ஓகே. இப்படி பல விஷயங்களை தோண்டி எடுத்து வழக்கு பதிவு செய்தால் நீங்க வருமான வரித்துறை கணக்கே காமிக்க முடியாது. ஏன்னா காரணம் கேட்டீங்கன்னா, திரைப்பட நடிகை பூராமே கள்ளக்கணக்கு எழுதுற பார்ட்டி. ரஜினிகாந்த் போய் அங்க உட்கார்ந்து இருந்தேன், ஒரு நாள் பூரா நடிச்சு காமிச்சார், பாடி காமிச்சார், ஆடி காமிச்சார், பல்ட்டி அடிச்சு காமிச்சார். எங்க இன்கம் டேக்ஸ்ல போய் இப்படியெல்லாம் இருக்கு. ஆக மொத்தம் இதுல விஜய்க்கு திரைப்படம் சார்ந்து அரசியல் இருக்கு. கண்டிப்பாக நீங்க எல்லா ஆட்களுமே இன்கம் டேக்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது குளறுபடிகள், ஓட்டைகள் இப்படியேதான் இருக்கும். சரி, அப்போ ஒருவேளை விஜய் பாஜகக்குள்ள வர மாதிரி இருந்தா, விஜயும் நான் தான் முதலமைச்சர், நான் முதலமைச்சர் கனவுல இருக்கும்போது இங்க ஏற்கனவே இபிஎஸ் இருக்காரு, பாஜக இருக்கு, பாமக வருவாங்க, விஜய் வந்தாங்கன்னா எப்படி சீட்டை பிரிச்சு கொடுப்பாங்க? விஜய் எனக்கு 40 சீட் 50 சீட்டுனாருன்னா அது என்டிஏக்கு தானே நெருக்கடி. அந்த இதை ஏன் பாஜக ட்ரை பண்றாங்க? 40 சீட்டு இப்ப ரெடியா இருக்கு. ரெடி. 150 சீட்டு எடப்பாடி, மீதி 84 சீட்டு இருக்கு. 84 சீட்டை பெரிய என்னன்னா பிஜேபிட்ட அமித்ஷாட்ட கொடுத்துருவாங்க. 84 நீங்க இந்த கூட்டணிகள் வரப்போறது பாமகவும் தேமுதிக. தேமுதிகவுக்கு குறைந்த சீட்டு தான் கொடுக்க போறாங்க.